और वो अनुभव करते थे। तो अंत में इस साइलेंस के सेवा का सहयोग देना पड़ेगा। सरकमस्टेंस अनुसार ये बहुत ध्यान में रखो। साइलेंस की शक्ति यहाँ சூழலுக்கு पर தகுந்தாற் போல श्रेष्ठ மகா பெரிய சாதனை அடைய வேண்டும். शक्ति சர்வ जमा करने की மௌனத்தின் சக்தி बैंक सिर्फ மேன்மையான अभी செயல்பாட்டின் வலுவின் அடிப்படையில और कोई சாதனை जन्म பெறுங்க. में जमा करने की बैंक नहीं। अभी अगर जमा नहीं किया மற்ற எந்த பிறப்பிலையும் இந்த बैंक ही नहीं சம்பாத்தியம் होगी तो உங்களுக்கு किसमें जमा கிட்டாது. करें। इसलिए जमा की சேமிப்பு शक्ति நிலைப்பாடு இல்லைன்னா நீங்க जितना எங்க சேகரிச்சு इकट्ठा வைப்பீங்க? करने जाओ उतना कर सकते। இந்த சமயம்தான் உங்களுக்கு எவ்வளவு वैसे भी வேணுமோ அவ்வளவுக்கு நீங்க சேகரிக்க முடியும். लोग भी कहते हैं जो करना இப்போ है என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கோ वो இப்பயே अब செய்து कर लो। முடிச்சிருங்கன்னு जो सोचना है பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா? अब सोच लो। अभी जो भी सोचेंगे என்னெல்லாம் இப்போ சிந்திக்கிறீங்களோ वो सोच रहेगा எண்ணத்தின் அடிப்படையில और कुछ समय के எண்ணத்தின் बाद அடிப்படையில எண்ணத்தின் ரூபத்துல जब சில காலம் समय கழிஞ்சு की सीमा नजदीक आएगी உங்களுடைய तो காலத்தின் सोच நெருக்கம் வந்ததுன்னா पश्चाताप के रूप में எண்ணங்கள் बदल जाए। வருத்தத்துக்கு உண்டாக்கிறோம். காலம் கடந்துருச்சுன்னா அது ये வருத்தம் करते ஆயிடும். थे நான் இதை ये செய்திருந்தால் करना था நான் இதை செய்ய வேண்டியிருக்கே. तो सोच नहीं रहेगा எண்ணம் पश्चाताप என்ற में ரூபத்துல बदल அந்த जाए। எண்ணங்கள் இருக்காது. ஆனால் அதே எண்ணங்கள் इसलिए வருத்தத்துக்குரிய எண்ணங்களா மாறிவிடும். बाप दादा पहले இதனாலதான் से பாப் தாதா உங்களுக்கு इशारे दे रहा है। உங்களுக்கு இப்பயே साइलेंस की அறிகுறிகளை शक्ति கொடுக்கின்றார். एक என்ன सेकंड நடந்தாலும் में சரி कुछ भी हो மௌன சக்தியில साइलेंस ஒரே में खो வினாடியில जाओ। ये नहीं தொலைஞ்சு போயிருக்க வேண்டும். पुरुषार्थ कर रहे हैं जमा का पुरुषार्थ நான் இந்த अभी முயற்சியை कर செய்யறேன் सकते அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த சமயம் दादा இந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். அதனால பாப் தாதா उसी स्नेह குழந்தைகளுக்கு அன்பு बाप அடி दादा கொடுக்கின்றார். एक बच्चे को பாப் தாதா साथ ले जाना चाहते जो ஒவ்வொரு वायदा है குழந்தைகளுடைய साथ रहेंगे பாபா உங்களோட இருப்பார். साथ चलेंगे பாபா உங்களோட वो பயணிப்பார். वायदा निभाने के लिए समान இதற்கு साथ चलेगा। வாக்குறுதியை सुनाया நீங்க था காப்பாத்தணும். डबल வெளியூர் குழந்தைகள் फॉरेनर्स को हाथ में हाथ दे के அன்போடு चलना கரங்கோத்து चाहता கருத்து கரம் கோத்து நடந்து போவீங்க இல்லையா? तो श्रीमत का ஸ்ரீமத் என்ற हाथ में கரங்களை हाथ பிடிச்சா हो। குழந்தைகள் बाप की ஸ்ரீமத் என்ற श्रीमत கரங்களை பிடிக்க. वो தந்தையின் आपकी ஸ்ரீமத் मत इसको कहते हैं हाथ உங்களுடைய में மன்மத்தோட கரம் பிடிக்க கூடாது. தந்தையுடைய ஸ்ரீமத் உங்களுடைய மன்மத்தோட கரம் பிடிக்க கூடாது. ஸ்ரீமத்தோட உங்க கரங்களை பிடிங்கன்னு சொல்றார் பாபா. ஓம் சாந்தி. ओम शांति।
गीत बनने की அவ்யக்தி धुन பரிவார்க்கு लगाओ। வரவேற்கின்றோம். आज का विषय है समेटने और நாள் समाने की 27 शक्ति। अव्यक्त इशारे कर्मातीत स्थिति को पाने के लिए विशेष स्वयं में समेटने और समाने की शक्ति धारण करना आवश्यक है। कर्म बंधनी आत्माएं जहाँ है वहाँ ही कार्य कर सकती हैं और कर्मातीत आत्माएं एक ही समय पर चारों ओर கவனம் अपना செலுத்துங்கள். सेवा का पाठ बजा सकती हैं। क्योंकि தயாரான நிலையில कर्मातीत இருங்க. हैं, उनके स्पीड ஏற்றுக்கொள்ளும் बहुत மனப்பான்மையுடையவரா तेज இருங்க. होती है। सेकंड में जहाँ चाहे वहाँ पहुंच கர்ம सकती பந்தத்துல है। இருக்கும் ஒரு तो इस ஜீவாத்மா अनुभूति को बढ़ाओ। செயல்பாடுல ஈடுபடுற சமயம், अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। ஆனா கர்மாதீத்த நிலைப்பாட்டுல இருப்பவர் எங்கும் எந்த நிலைப்பாட்டிலையும் அவருடைய காரியத்தை சுலபமா செய்து முடிக்க முடியும். எங்க எந்த சூழல்ல இருந்தாலும் அவரால தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கர்மத்தை முடிக்க முடியும். ஒரு கர்மாதீத்த நிலைப்பாட்டுல இருப்பவர். ஓம் சாந்தி. ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி. இந்த இரண்டிலும் சமநிலை உடையவர்களாக இருங்க. முழுமை நிலைப்பாடு மற்றும் கர்மாதீத நிலைப்பாட்டிற்கு தீவிரமான முயற்சி செய்யுங்க. ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक है? ओम शांति। எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? बाबा ने हमें बहुत ऊंचा लक्ष्य दिया है। मंजिल बहुत ऊंची है, परंतु ऐसा लगता है बाबा के अव्यक्ति பாபா इशारे सुनते हुए அழகான ஒரு हर தலைப்பு कदम में बाबा साथ கொடுத்திருக்கின்றார். है। அவ்யக்தி वो सिर्फ சிக்னல் बता नहीं रहा है कि ये காதால कदम கேட்கிற उठाओ, சமயம் पर साथ भी है, பாபா क्योंकि बाबा गाइड है ना। கற்றுக் கொடுக்கும் और நிலைப்பாட்டோட अपने हर சேர்ந்து संबंध से பாபா தான் चाहे நமக்கு वழிகாட்டி. माता पिता, चाहे टीचर, सदगुरु, எல்லா सबसे உறவுகள், बाबा गाइड ஒரு करते தாய், रहते हैं। ஒரு தந்தை, ஒரு तो अगर गाइड ஆசான், साथ होता है ना ஒரு तो குரு, பாபா बहुत சதா नीक நமக்கு संकल्प रहता है। வழிகாட்டியாகவே இருக்கின்றார். अगर कहीं इधर उधर कोई भी நீங்க भटक எதை जाता है பத்தியும் சிந்திக்க तो வேண்டாம். गाइड को तो ख्याल रहता है ना। तो अंदर में हमेशा ये संकल्प रखो कि चाहे मंजिल बहुत ऊंची है, पर साथी है, गाइड है, और हम अकेले ஒரு नहीं है ना। வழிகாட்டி என்பவர் इतना எப்பொழுதுமே बड़ा சரியான परिवार, வழிகாட்டியாக लाखों காட்டுவார். बेहद खुशहाली பாபாவும் அது परिवार, போலதான். हम इकट्ठे यात्रा இந்த करते हैं। குடும்பம் तो மேன்மையான जब इतने लोग குடும்பம், इकट्ठे यात्रा करते ஆன்மீக हैं குடும்பம், तो एक दूसरे கடவுளின் को குடும்பம். सहयोग देना, நாம் எல்லோரும் ஒன்றாக பயணிக்க एक दूसरे வேண்டும். की केयर करना, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். सभी अनुभव करते ही होंगे कि अलौकिक परिवार में जितना ही प्यार है, दूसरे நாம एक दूसरे का எல்லோரும் இதை सहयोग भी है। அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? நமக்கு कई बार ऐसा ஒவ்வொருத்தரும் होता है அன்போடு இருக்கின்றோம், कि लौकिक ஒத்துழைப்பு परिवार भी கொடுக்கின்றோம். अवेलेबल हो, पर अलौकिक परिवार तो पहुंच ही जाता है। லௌகீக चाहे वो भोजन குடும்பம் है, चाहे वो दिल को கூட இந்த நிலைப்பாட்டில இருக்க एक तरह से மாட்டார்கள். அலௌகிக उत्साह में रखना, குடும்பம் எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள்.
क्योंकि जब कंपनी होती है तो सब सहज हो जाता है, ஒரு நல்ல சகவாசம், तो इसलिए एक நல்ல अलौकिक संकल्प எண்ணங்கள், परिवार है, நல்ல அதிர்வு. हमें सबसे स्नेह रखना है, இது அலௌகிக तो ஆன்மீக सहयोग குடும்பம். समय पर मिलता ही है। நிறைய அன்பு செலுத்த வேண்டும் स्नेह ஒருத்தருக்கு रखना ஒருத்தர். बहुत जरूरी है। ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், ரொம்ப तो முக்கியம். आज बाबा அன்போடு இருக்க जो வேண்டும். बता रहे हैं उसमें இன்றைக்கு பாபா समेटने और समाने की शक्ति, क्या தயாரான समेटना, நிலையில இருக்க வேண்டும், क्या समेटना। ஏற்றுக்கொள்ளும் சக்தியுடையவராக இருக்க வேண்டும். समेटने से पहले क्या करना पड़ता है? सॉर्ट आउट करना पड़ता है ना, நீங்க क्या தயாரான चाहिए நிலையில क्या नहीं இருக்கிறதுக்கு चाहिए, முன்ன क्या जरूरी है, என்ன செய்ய வேண்டும்? और फिर उसको வேண்டாததெல்லாம் கழிக்க வேண்டும், समाना मतलब வேணுங்கிறத வைத்துக் கொள்ள छोड़ते வேண்டும். जाओ। மற்றொன்று पर ஏற்றுக்கொள்ளும் सबसे சக்தி. पहले जो मन बिखरा हुआ है चारों तरफ, पास्ट में, फ्यूचर में, ஒன்று மனம், वर्तमान की कई बातों में, வெவ்வேறு संकल्पों को வழிமுறைகளை समेटना। கடைபிடிக்க வேண்டும். कर्म इंद्रियों को तो समेटना ही है ना, जैसे कछुए का मिसाल देते हैं, நம் எண்ணங்களை लेकिन தயாரான संकल्पों நிலையில को வச்சிருக்க समेटे வேண்டும். और फिर उसको समाते जाए, ஒரு मतलब पूरा हो गया अभी। ஆமையை போல எப்போ कई बार ஈர்ப்பு ऐसा ஈர்ப்பு होता है कि கொள்ள हम வேண்டுமோ ஈர்ப்பு घड़ी கொள்ள में வேண்டும், सुबह எப்போ कहते हैं நாம 3:30 அடங்கி बजे இருக்க मुझे வேண்டுமோ वापस அடங்கி सोने आ இருக்க जाना வேண்டும், चाहिए। ஆமையை போல. ऐसा नहीं हो, हमने अब एक बाप दादा को, दादियों को देखा तो एकदम बाबा की याद। हमारी दादी प्रकाश அவ்வியக்தி पड़ी थी, பாப்தாதா தாதிமார்கள் 24 घंटे எப்படி உடலை कुछ விட்டாங்க, देखती रही। இறுதி நிலைப்பாட்டில तो அந்த सब याद ஆழமான करा रही थी, மௌனம், बाबा के पास जा रही हैं। ஈர்ப்பு கொள்ளும் சக்தி. तो एक बाबा ही सामने பாபாவையே हो, பார்த்து கொண்டிருந்தாங்க कुछ और बातें पास, தாதி. कोई भी तकलीफ எல்லாரும் हो, சொன்னாங்க ऐसे ही हमें அவங்க देखना पड़ेगा। பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க கஷ்டம் இல்ல, क्या हमने समाया என்ன हुआ है, நடந்துருச்சு, जैसे எப்படி कोई कोई நடந்துருச்சு, लेकर அந்த आया, எண்ணங்கள் எல்லாம் கிடையாது. பாபா कोई संशय செய்யும் है, कोई डर है, कोई விசித்திரங்கள் இது. आत्माओं के அதனால हिसाब किताब எப்பொழுதுமே है। தயாராக இருக்க வேண்டும். तो बहुत बड़ी शक्ति है, धारणा योग्य है। हर एक इस पर இது मनन ஒரு பெரிய चिंतन करो சக்தி, और देखो, இதை நாம கடைபிடிக்க வேண்டும், देखो अपने पास இதை நாம जो भी ஜீரணிக்க वस्तुएं வேண்டும். हैं, कुछ भी है, उसको भी எவ்வளவுக்கு இந்த समय समय சக்திகள் இருக்கு समेटना, என்று நாம சோதிச்சு பார்க்க வேண்டும். जितना जरूरी है, और अगर किसी के काम आ सकता है, सेवा में लग सकता இல்லாவிடிவென்றாலும் है तो लगाओ। என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்க. कई लोग समेट सॉर्ट आउट तो कर लेते हैं, யாருக்கிட்டையாவது பகிர்ந்து फिर रख கொள்ளலாம். देते हैं कि कभी काम आएगा, कभी काम தேக आएगा। அளவுக்கு நாம नया भी लेते हैं, தேவைப்படும் पुराने को भी பொருள்கள் रखो। மாத்திரம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமான பொருள்களை नया சேகரிச்சு लेते हैं வைக்க तो கூடாது. कैलेंडर पे निकाल देना चाहिए, नहीं शायद काम आ जाए, शायद जरूरत पड़ जाए, नहीं ऐसे करके रख लेते हैं। तो ये सब स्वभाव संस्कार बने हुए हैं ना, பயனுடையதாக तो இருக்க फिर कहते வேண்டும். हैं भाई देखो, अगर हम पास्ट को இது नहीं याद எல்லாத்தையுமே करेंगे, நாம கவனிக்க வேண்டியிருக்கு, தயாரான प्रेजेंट நிலையில कैसे இருக்க जीते, வேண்டியிருக்கு. जो समझ मिली है उससे, जो हमने सीखा है वो तो ठीक है, वो संभालो, என்னெல்லாம் जो அறிவாற்றல், सीखा वो என்னெல்லாம் संभालो, ஞானம் न कि நமக்கு பாபாட்ட परिस्थिति இருந்து को याद करो, கிடைச்சிருக்கோ அதை அதை पर வைத்து நம்ம अपने कैसे उस பயன்படுத்தி समय पर அதன் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை நிலைப்பாட்டை देखिए, நகர்த்த मन को भी, வேண்டும். बुद्धि को भी, बुद्धि भी बहुत तरफ அனுபவங்களுக்கு जाती है। உரியவர்களாகவும் प्लानिंग तो बहुत अच्छी மனம் की है, மாத்திரமல்ல புத்தி लेकिन நிலைப்பாட்டிலையும் सारे நம்ம இது समय எல்லாத்தையுமே बुद्धि ஜீரணிக்க வேண்டியிருக்கு. चलती रहती है। பிளான் तो போட்டு हमेशा कहते மாத்திரம் हैं ना, பத்தாது, திட்டங்களை தீட்ட மாத்திரம் பத்தாது, प्लानिंग करो, செயல்பாட்டுல வரணும். फिर அதை बाबा और बाबा, ஜீரணிக்கணும், அதை அனுபவம் செய்ய வேண்டும்.
பிறகு பாபா हम रोज நாடகத்தை देखते விட்டுடணும். हैं कि हम பாபா दिखाने के लिए நாடகம் प्लान किया था पर बिल्कुल ही செய்ய दूसरा हुआ வேண்டியதை செய்துட்டு பாபா கிட்டையும் விட்டுடணும், और நாடகத்துக்கிட்டையும் उसमें நாம भी சரணடைஞ்ச வேண்டும். क्वेश्चन न उठे, निराश न हो, इसमें भी कल्याण है। इसलिए நாம जब बाबा பாபா कहते हैं டிராமா कर्मों में நாடகத்தை कल्याण है பார்த்தால் கூட तो ऐसी स्थिति जब बनी हुई होगी तो कर्मातीत है। நாடகம் கல்யாணக்காரி. और जब कर्मातीत स्थिति है என்னென்ன நடந்ததோ நல்லதுக்கு, तो क्या सेवा कर सकते हैं। हमने கர்மாதித்த अनुभव ஸ்திதியை किया நாம அடைய வேண்டும் என்றால் अब किसी स्थान पर தயாரான जीवन में நிலையில बहुत இருக்கும் स्थान बदले, கலை நம்முள்ள இருக்க வேண்டும். कहीं भी रहो, நான் यज्ञ நிறைய के இடங்கள்ல नियमों से, மாத்திட்டேன். यज्ञ के श्रीमत से चलते रहो। तो जब आप वो என்ன स्थान छोड़ के எங்கெல்லாம் आओगे யக்யா அனுப்புனதோ तो वहाँ आपका सूक्ष्म ஒரு जो இடத்தை आपके விட்டு कर्म மற்றொரு रहते हैं இடத்துக்கு வர சமயம், तो वो रेफरेंस देता है அந்த कि சமயம் என்னெல்லாம் செய்தீங்களோ दीदी यहाँ थी तो ऐसा होता था, ये था। तो इसलिए जहाँ भी இந்த हैं சகோதரி அங்க अपनी कोई இருந்திருந்தாங்கனாக்க यादगार छोड़ो நாம எங்கெல்லாம் போறோமோ तो वो सेवा सूक्ष्म रूप से होती है। நம்மளுடைய मैंने அதிர்வக कई स्थानों நம்மளுடைய पे अनुभव है, कई देशों में रहे। அறிகுறியை அங்க விட்டுட்டு வருவோம். बाबा कहते हैं எங்கெல்லாம் நம்ம कर्मातीत சேவை स्थिति செய்தோமோ को எங்கெல்லாம் पाने के लिए வாழ்ந்தோமோ நம்மளுடைய அறிகுறிகள் நம்மளுடைய स्वयं में समेटने और समाने அனுபவங்களை की அங்க शक्ति விட்டுட்டு வருவோம். धारण करना आवश्यक है। ये नया होमवर्क मिला है, राइट। தயாராகும் சக்தி மற்றும் समेटने की शक्ति, ஏற்றுக்கொள்ளும் समाने की शक्ति। சக்தியுடையவர்களா இருங்க. बाबा कहते हैं कि कर्म बंधनी आत्मा கர்ம பந்தத்துல இருக்கும் ஒரு जहाँ ஜீவாத்மா है ஒரு वहाँ செயல்பாட்டுக்கு ही வர சமயம் कार्य कर सकती है। कोई कर्म बंधन होंगे तो जहाँ है बस वही सेवा कर सकती है। கஷ்டங்களை அனுபவிப்பார். और ஆனா கர்மாதித்த कर्मातीत நிலைப்பாட்டுல இருக்கும் ஒரு आत्माएं ஜீவாத்மா தன் பாகத்தை एक ही விளையாடுற स्थान சமயம் पर होते हुए भी समय पर चारों ओर और अपना सेवा का पार्ट बजा सकते हैं। எங்க இருந்தாலும் சரி கர்மாதித்த நிலைப்பாட்டுல இருங்க, ये பற்றற்ற अनुभव तो பார்வையாளரா सब இருங்க. करते ही हम। நிறைய देखो பேரு याद एक होती है, அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? आधार ஒன்று और நினைவு दूसरी யாத்திரை, होती है कैसे மற்றொன்று सेवा साथी रहे, निस्वार्थ सेवा। तो ये कैसे சேவைக்கு यादगार हो உரிய जाती है। உறவு जो இருக்க भी आज வேண்டும். हम लोग हैं, चाहे ब्रह्मा बाबा व्यक्त है, पर हमने जो साकार में बाबा को देखा, उनकी நாம இப்போ दृष्टि, பாப்தாதாவை நினைவு கொண்டால் बाबा கூட का हर एक्शन जो होता है நாம उसका சகார रेस्पॉन्स, ரூபம் बाबा ने कैसे हर परिस्थिति में சரீர स्थिति बनाए ரூபத்துல रखी, பிரம்ம பாபாவை वो हम याद பார்த்திருக்கோம். करते हैं, वर्णन அவர் करते हैं। பேசுற சமயம், சாப்பிடுற சமயம், நகர்ற சமயம், हमारी दादी तो यही ஆத்ம बातें உணர்வுல करती थी, இருந்ததை நாம கண்ணால फिर कहती थी பார்த்திருக்கோம். देखो दादी ये तो அதை நாங்க कितनी எல்லாரும் अच्छी உங்ககிட்ட बातें பகிர்ந்து बता रही கொள்றோம் है। இல்லையா? घर में भी दादी होगी तो बैठ के कहानी सुनाएंगे। तो दादी जान की यही कहती थी, इसलिए हम लोग தாதிமார்கள் कहानियां கதைகளை सुनाते हैं। பகிர்ந்து கொள்றது உண்டு. तो देखो बाबा कहते हैं कि कर्मातीत आत्माएं एक ही समय पर चारों ओर अपना सेवा का पार्ट बजा सकती हैं। ஒரு ஜீவா क्योंकि कर्मातीत है ஜீவாத்மாவின் तो उनकी स्पीड बहुत तेज நகர்தல் होती है, ரொம்ப விரைவானதா இருக்கும். संकल्प की स्पीड। எண்ணங்கள் விரைவில் நகரும் किसी இல்லையா? के ஒரு लिए ஜீவாத்மாவுடைய எண்ணங்கள் हार्दिक शुभकामना रखी, दुआएं दी तो उसको அந்த पहुंचे। ஜீவாத்மாவின் அனுபவங்கள், उनकी स्पीड बहुत நல்ல तीव्र होती ஆசி, है, பரிசுத்தமான सेकंड எண்ணங்கள் में இருக்க जहाँ வேண்டும். चाहे वहां पहुंच सकती है। விரைவில் வேகத்துல போக வேண்டியிருக்கு. इस अनुभूति को बढ़ाओ कि आपके संकल्प से कहाँ तक पहुंचता है और क्या सेवा हुई। थोड़ा और अटेंशन देंगे
तो प्रैक्टिकल में अनुभव இதுல करेंगे। கவனம் செலுத்துங்க. इसलिए अपना एक एक दिन एक उदाहरण के रूप में உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு हमारा உதாரணமாக सोच, இருக்க हमारा வேண்டும். बोल, हमारा कर्म ऐसा हो, किसी बंधनवश नहीं। நாம சிந்திக்கும் விதம், परमात्मा நாம நாடகத்துல इसके நடிக்கும் जीवन में விதம் ऊंची स्थिति भी है और बेहद की கற்றற்ற सेवा की பார்வையாளரா स्थिति இருக்க भी है। வேண்டும். தயாரான हमें நிலையில गुरुओं के இருக்க बच्चे வேண்டும். में यही संकल्प रहता है कि அப்போதான் बेहद की சேவை सेवा करें। தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். तो बेहद ஒவ்வொரு की सेवा குழந்தைகளும், क्या होती है பாபாவுடைய குழந்தைகள் कि कोई சேவையில बंधन नहीं, தீவிரமாக एक ஈடுபட समय जाओ வேண்டும். और समाते जाओ। ममा இது से ஒரு बहुत लोग बार பந்தம் बार கிடையாது. ममा समाना क्या होता है, तो ममा हमेशा समुद्र का मिसाल देती थी। எல்லாருக்கிட்டையும் பாபாவுடைய செய்தி பரவ कुछ भी வேண்டும். समा लेते हैं ஒரு கடலை पर போல. आपको कुछ नहीं दिखेगा। கடல் எல்லாத்தையுமே சகிச்சு கொள்ளுது இல்லையா? इसलिए फिर भी सभी इस पर मनन चिंतन करो और गहराई में जाओ, அத பத்தி சிந்திச்சு பாருங்க. इसका अनुभव करो। இந்த ஞானத்தை ओम கடைங்க, शांति। ஜீரணிங்க, பிறகு அனுபவத்துக்கு வாங்க. ஓம் சாந்தி. மௌனம். सभी 2-3 मिनट के लिए बैठेंगे, अभ्यास करेंगे। 2 3 நிமிடத்துக்கு மௌனத்துல இருப்போம். மௌனம். ओम शांति। ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन அவ்யக்தி முரளி 1969 से 1969 இருந்து ஞான और ரத்தினங்கள், स्नेह के அன்பின் मोती। முத்துக்கள். கர்மத்தின் ஆழமான ரகசியம். கர்மத்தின் தீவிரமான ஆழமான ரகசியம். अव्यक्तवाणी तारीख है 3 मई 1977। कर्मों की अति गुह्य गति। दीदी जी 1977 से 3-5 अभी तो बाप दादा बच्चों को संपन्न रूप தீதிஜியை में देखना சந்திக்கின்றார். चाहते हैं, लेकिन संपन्न பாபா बनने में ही இப்போ वंडरफुल बातें முழுமை நிலையில देखेंगे, பார்க்க விரும்புறார். क्योंकि यह प्रैक्टिकल पेपर हो जाते हैं। நீங்க முழுமை நிலை किसी भी அடையிறதோட प्रकार नया சேர்ந்து दृश्य இதுதான் இறுதி व காலத்தின் பரீட்சைத்தாள். आश्चर्यजनक दृश्य सामने எந்த आए, சூழல் வந்தா கூட, लेकिन புதுமையோ दृश्य அல்லது साक्षी பழமையோ, दृष्टा बनावे, हिलावे ஆச்சரியத்துக்குரிய नहीं।
விஷயமா கூட இருக்கலாம். எந்த முடிவுகள் कोई भी எடுத்தாலும் ऐसा दृश्य जब सामने आता है तो पहले साक्षी எல்லாமே दृष्टा की स्थिति की முடிக்கப்பட்டுருச்சு. सीट पर बैठ देखने எதுவுமே கஷ்டம் व இல்ல. निर्णय करने பயப்படுறதுக்கு से ஒண்ணும் இல்ல. बहुत मजा आएगा। भय பயந்து नहीं பயந்து आएगा। இருக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு अब சொல்றார் हुआ பாபா. ही पड़ा है तो உங்களுடைய घबराना எண்ணங்கள், व भयभीत होना காட்சிகள் हो ही அது नहीं பல தடவை सकता। நடக்கும். जैसे कि अनेक இதனாலதான் बार देखी हुई இது सी எப்படி நடந்தது, फिर எதனால से देख நடந்தது, रहे हैं। இதெல்லாம் इस புதுமையானதா कारण அப்படின்னு क्या சிந்தனை हुआ, வரக்கூடாது. क्यों हुआ, உண்மையில ऐसे भी होता है நீங்க யோக या तो नहीं ராஜ होते யுக்த हैं நிலையில வருவீங்க. या ஒரு லைட் संकल्प ஹவுஸ் तो ஆகுவீங்க. नहीं இரட்டை होगा ஒளிமயமானவர்கள் और ஆகுவீங்க. ही राजयोग சூழல் युक्त சுற்றுப்புறத்தை हो நீங்க நல்ல लाइट நிலைக்கு हाउस हो மாத்துவீங்க. वायुमंडल को डबल लाइट बनावेंगे। மற்றவர்களை போல பயந்து घबराने கொண்டு இருக்க वाला மாட்டீங்க. नहीं। இந்த ऐसे அனுபவத்துக்கு நீங்க अनुभव வருவீங்க. होता है ना, இதத்தான் इसको कहा இந்த जाता பரிச்சத்தால है पहाड़ समान அனுபவத்துக்குரியதா पेपर ஆக்குவீங்க. ट्राई ஒரு के மலையே समान நீங்க अनुभव ஒரு हो। கடுக போல மாத்தக்கூடிய வலுவுடையவர்கள் ஆகுவீங்க. आगे की मुरली அனுமான कल போல. सुनेंगे। ஓம் சாந்தி. ओम शांति। தோர்களில் பகிர்தல். மூத்தோர்களின் பகிர்தல். अपनी पद्मा पदम भाग्यशाली आत्मा है जिनके गुणों को भगवान गा रहा है। நாம எந்த மாதிரியான நினைவு जाना है तो நிலைப்பாட்டை क्या விட்டுட்டு यादगार छोड़ के போகணும்? जाना है। தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். गुणों का எல்லா यादगार छोड़ के जाना சூழல்களையும் है। கடக்க வேண்டும். अष्ट शक्तियों 8 के சக்திகளை सहारे से அறிந்தவர்களாக இருக்க हर வேண்டும். परिस्थिति को पास இதுதான் करके இறுதி நிலைப்பாடு. ये अंतिम समय நாம में हम உள்மன सबको அடக்கம் என்ற குகையில அடைந்து இருந்து தபஸ்யா செய்ய வேண்டும். तपस्या நம்மளையே நம்மள सर्व தெய்வீக गुणों से புத்தியோட सजाने का அலங்கரிச்சு கொள்ள और வேண்டும். शक्तियों की 8 சக்திகள் நிறைந்தவர்களாக सभी இருக்க வேண்டும். ज्ञान की मुरली सुनाते हैं, That ज्ञान का which वर्णन करते, सेवा तो करते हैं, நாம सेवा तो சேவை ब्राह्मणों செய்து का कर्तव्य है। ஞானத்தை और பகிர்ந்து हमारा கொள்ள कर्तव्य क्या? வேண்டும். हमारा कर्तव्य பிராமணர்களின் सेवा। கடமைகள் என்ன? वो तो சேவை. करते हैं और करते நாம அதை रहेंगे। செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்து मगर கொண்டே இருக்க வேண்டும். स्व उन्नति के சுய लिए முன்னேற்றத்தையும் கவனிக்க हम வேண்டும். सबको अपने आप இந்த ஒரு சக்தி सर्व தான், गुणों से வலுதான் நமக்கு सर्व शक्तियों எல்லா का स्थान करके நிலைப்பாட்டிலையும் साथ ये உதவியாக, खजाना ஊன்றுதலாக हमारे साथ जाए துணை புரியும். और कोई खजाना हमें எல்லா साथ नहीं जाए। பொக்கிஷங்களையும் அடைவதற்கு जितना இந்த गुणों को தெய்வீக अपनाया, குணங்களும் जितना சக்திகளும் शक्ति உதவி செய்யும். गुणों से श्रृंगार நாம करेंगे, எந்த அளவுக்கு शक्तियों சக்தியை के बल से विजयी அதிகரிக்க बनेंगे। எந்த अंतिम அளவுக்கு पेपर्स में पास தெய்வீக हो सके। குணங்களை நம்மளோட अंतिम அலங்கரிச்சிருக்கிறோம், समय में हम सबको இத ये कहर தெய்வீக पैदा होगा। குணங்களையும் तब तो देवता बन சக்திகளையும் सकेंगे। நவசக்திகளையும் क्योंकि நாம तब इन गुणों சேகரிச்சு को धारण வச்சிருக்க करके வேண்டும். அப்போதான் फरिश्ता बन தெய்வம் के जाना है। தெய்வம் என்ற தகுதியை देवता நாம बन அடைய जाना है। முடியும். तो एक फरिश्ता के फीचर्स है। நாம फरिश्ता இரட்டை फरिश्ता ஒளிமயமான एक से रिश्ता நிலைப்பாட்டை அடைய வேண்டும். और हम उसमें தேவதைகளாக सदा ஆகுங்க कहते हैं, एक से வேண்டும். सर्व रिश्ता। எல்லா உறவுகளையும் कोई அந்த भी ஒரு एक தந்தையோட रिश्ता में வைத்திருக்க लीक होगा வேண்டும். तो वो भी हमको பலவீனமாக बदलने वाले। இருக்கக்கூடாது. तो हम இறுதி सब காலத்துல अंतिम समय எல்லா में விதத்திலையும் நம்மளையே நாம பாதுகாப்போட வைத்திருக்க फरिश्ता வேண்டும். बन के இரண்டு जाना है விதமான और देवता முயற்சியை बन के நாம செய்ய வேண்டும். தேவதைகளாக வேண்டும். தயாரான நிலையில இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. पवित्रता बरसाए जग में, पवित्रता बरसाए जग में, फरिश्ता झलक तुम्हारी,
वर्षिता झलक तुम्हारी शिव पिता ने दी है तुमको, शिव पिता ने दी है तुमको, श्रीमत कितनी प्यारी, श्रीमत कितनी ஸ்ரீமத்தின் प्यारी। மகிமை என்னன்னு பாருங்க அப்படின்னு பாடல் கருத்து சொல்லுது. ஸ்ரீமத்துடைய மகிமை, பெருமை, பெருமித்தம் கொள்வது. முழுமை நிலை அடையும், முழுமை நிலை மற்றும் கர்மாதித்த நிலையை அடைய தீவிரமான முயற்சி செய்யுங்க. தயாரான நிலையில இருங்க. Om Shanti. தயாரான Now நிலையில have the இருங்க. deep ஏற்றுக்கொள்ளும் concern சக்தி to உடையவரா இருங்க. become complete and karmatit, கர்மாதித்த நிலை அடைய power வேண்டும் to pack என்றால் up and power to ரொம்ப accommodate. முக்கியமானது தயாரான In order நிலையில to இருக்க attain the வேண்டும். karmatit stage, ஏற்றுக்கொள்ளும் it சக்தியை is நாம கடைபிடிக்க especially வேண்டும். essential to imbibe the power to pack up கர்ம பந்தத்துல and the இருக்கும் ஒரு power to ஜீவாத்மா accommodate. செயல்பாட்டுல A ஈடுபடுவார். soul ஆனால் who is in கர்மாதீத்த some நிலையில bondage of இருக்கும் ஒரு karma ஜீவாத்மா will தன் only be பாகத்தை able to விளையாடுவார். perform an action where he எங்க is. எந்த நேரத்துல வேணும்னாலும் Whereas a தன் பாகத்தை karmatik விளையாடுவார். soul அதே will be சமயத்துல able to play his part கர்மாதித்த everywhere நிலைப்பாட்டுல அவரால நீடிச்சு while இருக்க being வேண்டும். anywhere அப்படிப்பட்ட because he is ஜீவாத்மாவின் karmatit. வேகம், The சுறுசுறுப்பு, speed of such a soul is so அவர் fast எங்க எந்த that he can நிலையிலும் reach ப- wherever போக he வேண்டும். wants in a அவருடைய second. எண்ணம் பறந்து So செல்லும். increase அவருடைய this அனுபவத்தை அவர் experience. அதிகரிச்சு கொண்டே Om இருப்பார். Shanti. ம். Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day சாந்தி 27. அவ்யக்த Now பரிவாருக்கு have the deep வரவேற்கின்றோம். concern to become complete and முழுமை karmatit. நிலை Today's அடைவதற்கு topic, தீவிரமான power to முயற்சி pack up செய்யுங்க. and கர்மாதித்த நிலையை power to அடைங்க. accommodate. Now we will தயாராகும் listen to சக்தி Mohini மற்றும் Didi. ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கடைபிடிங்க. மோகினி தீதியோடைய வகுப்பு கேட்போம். Om Shanti. ஓம் Everyone சாந்தி. is well. Okay. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? Very good. சுகமா இருக்கிறீங்களா? சந்தோஷம். By listening to a Vyakti signal, அவ்யக்தி சிக்னல்ல நான் might be கேட்கிற different சமயம் experiences, different feelings. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு அனுபவம், வெவ்வேறு உணர்வு ஏற்படும். For a moment, everyone try to recollect இந்த சமயத்துல how எல்லோரும் you feel. Is it helping you என்னுடைய உணர்வு எப்படி to இருக்குன்னு நானு சிந்திச்சு better பார்க்க வேண்டும். understanding? தெளிவான புரிதல் There must இருக்கா? be many benefits. நிறைய நன்மைகள் உண்டு. But what you have to do, நான் என்ன செய்ய வேண்டும்?
to sometimes sit and think about it. அமர்ந்து சிந்தித்து So பார்க்க that வேண்டும். when we listen, சிந்திக்கும் there is ஆற்றல் more இருக்க வேண்டும். importance. அதனுடைய And if we முக்கியத்துவத்தை listen அறிந்து கொள்ள time, வேண்டும். காலத்துக்கு தகுந்தாற் when I போல listen to a இது Vyakti இருக்கு. signal, நான் I say, அவ்வியக்தி that's சிக்னலை needed. கேட்கிற சமயம் That's what is needed. இதுதான் Each and தேவைப்படுதுன்னு hours புரிந்து கொள்றேன். which I am in tune with our present efforts. என்னுடைய So today Baba said நிகழ்காலத்தின் power to pack up தேவைக்கு தகுந்தாற் and போல்தான் power to அவ்வியக்தி accommodate, சிக்னல் or it உண்டு. could be power to merge. Pack up and merge. தயாரான In நிலையில order இருக்க to வேண்டும். attain Karmati stage, it is specially கர்மாதிட்ட essential to நிலைப்பாட்டை imbibe அடைய the வேண்டும் power to pack என்றால் up தயாரான and power to accommodate. நிலைப்பாட்டின் சக்தி மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை நான் கடைபிடிக்க When வேண்டும். there is any kind of emergency. ஏதாவது ஒரு அவசர சூழல் இருந்ததுன்னா So what people do? எப்பொழுதும் என்ன செய்வாங்க மனிதர்கள் There are மக்கள் lot of earthquakes. நிறைய பூகம்பம் ஏற்படும் Sister இல்லையா? was telling me that her அங்க small ஒரு bag, சகோதரி little சொன்னாங்க, one, is always packed. 2 set of clothes, little bit money, 2 little bit of everything. துணிமணிகள், கொஞ்சம் So காசு that when if she எடுத்துட்டு has to பட்டுன்னு come out, வீட்டை விட்டு வெளியே ஓடணும். she will just immediately take that bag. And she said there are தன்னுடைய many கொட்டி people படுக்கையை எடுத்துட்டு பட்டுன்னு who ஓடணும். are not packed. They don't have even money to have a cup of tea or, but she said I ஒரு always keep small currency, something. And she தண்ணீர் gives them. வாங்கறதுக்கு கூட காசு இருக்காது, டீ வாங்க கூட காசு இருக்காது. But அவ்வளவு it விரைவில் helps நம்ம us வெளியாக also, வேண்டியிருக்கோம். whatever we have என்ன left. என்ன கொஞ்சம் இருக்கோ அதை வச்சு சமாளிக்க வேண்டும். If we are internally so, kind of scattered all over the நாம world, உள்ளூர திரிஞ்சு போயிருந்தோம்னா, விட்டு போயிருந்தோம்னா, கீறல் இருந்துச்சுன்னா, somewhere there was a big fire in the building. கட்டடத்துல நெருப்பு At that time, ஏற்படலாம். everyone said, what should we take out? What to take out? என்ன By the time எடுக்கணும், fire என்ன was so செய்யணும்னு strong, எல்லாரும் யோசிப்பாங்க. they really couldn't take out, and someone said maybe more lazy, maybe எதையுமே fridge, எடுக்கக்கூடாது. maybe this. பொருளியா, What we could ஃப்ரிட்ஜா, throw out a window that it can be safe. But ultimately ஜன்னல் they வழியா couldn't ஏதாச்சும் because they எடுத்து were not packed. வீச வேண்டியிருக்கா? So same could be with our thoughts. நம் எண்ணம் அளவுக்கும் நாம அதே போலதான் செய்ய வேண்டியிருக்கு. Brahma Baba, when he became பிரம்ம awake பாபா in the moment, அவ்வியக்த நிலை அடைந்த போது he had packed in such a way, not a single thought came in his mind. What will happen to ஒரு Yajna? சின்ன எண்ணம் கூட அவரை தொட விடல. To this, no. 2 days before, he replied all the 2 letters நாளைக்கு he had முன்ன received. பாபா உடலை விடுறதுக்கு 2 நாளைக்கு And he முன்ன knew எல்லா what things he கடிதங்களுக்கும் has to பதில் எழுதினார். finalize before. Because he அவர் knew உடலை internally விடுறதுக்கு முன்ன that எதையெல்லாம் அவர் செய்து there முடிக்க is something வேண்டியிருக்கோ pulling அனைத்தையும் him. செய்து முடிச்சாரு. ஏன்னா ஏதோ ஒரு And of ஈர்ப்பு course, சக்தி அவருக்குள்ள physically it will be இருந்தது. something with the body, but internally soul was also ready to go. தனக்கு உடல்ல ஏதோ ஒண்ணு செய்யுதுன்னு தெரியும். And I உள்ளூர always அந்த think ஜீவாத்மாவும் that தயாராக இருந்தது உடலை because he விடுறதுக்கு. had merged everything. பாபா எல்லாத்தையுமே ஐக்கியமாக்கி விட்டார். And it's very அந்த important, வயதுல I think, for all of ரொம்ப us. முக்கியம். We all நம்ம are making எல்லோருக்கும் efforts, right? நாம எல்லோருமே முயற்சி செய்றோம். And to reach final stage, இறுதி நிலைப்பாட்டை அடையறதுக்கு, இறுதி காலகட்டத்தை not too அடையறதுக்கு many. Actually, there shouldn't be any thought. எண்ணங்கள் Just time with இருக்கக்கூடாது Baba, இல்லையா? பாபாவோட இருக்க வேண்டும். remembrance of Baba. பாபாவோட நினைவுல இருக்க வேண்டும். Everything else has merged.
மற்ற எல்லாமே Otherwise, in ஐக்கியமாக்கப்பட்டுச்சு. the end, இறுதியில there was one soul, very yogi soul, but in ஒரு the end, she அபூர்வமான kept remembering her ஜீவாத்மா Lokik. So someone said, இறுதியில but she never தன்னுடைய remembered லௌகீக who died. சகோதரர்களை நினைவு கொண்டாங்க. What's happening? என்ன So they told நடக்குதுன்னு me and எல்லோரும் said, யோசிச்சாங்க. welcome him. I play some music, Baba's song or என்ன something. கூப்பிட்டாங்க, பாபாவுடைய மியூசிக் விளையாடுங்கன்னு Part of சொன்னேன். bhakti also when people leave body and பக்தி when they மார்க்கத்துல போற carrying மனிதர்கள் உயிரை விடுவாங்க, going for funeral, இறப்புக்கு போவாங்க. they remind that person, even that person is not here, அந்த நபருக்கு நினைவு கொள்ள because soul has left. ஊக்குவிப்பாங்க. They say அந்த ஜீவாத்மா உயிர் விட்டுட்டாங்க. name of Rama is truth, Ram Nam Satya. ராமருடைய They பெயர் keep உண்மை chanting என்ற Ram அர்த்தம். Nam Satya, Ram Nam. ராம் நாம் That is சத், only truth is God. உண்மைதான் கடவுள், So I think கடவுள்தான் people உண்மை. do make efforts. But at மனிதர்கள் the முயற்சி end, செய்வாங்க. it should be, you shouldn't feel I have left anything. நாம ஏதோ ஒண்ணு Baba's விட்டுட்டு போனோன்ற அனுபவம் this whole ஏற்படக்கூடாது. Yajna Baba's is Baba's family. All souls யக்யா belong to பாபாவோட Baba. இந்த யக்யா This is பாபாவுக்குரியது, not in the குழந்தைகள் end, but from now we பாபாவுக்குரியவர்கள். have to practice. கடைசி காலத்துல செய்யக்கூடாது. Is there இப்போல anything இருந்தே which நம்ம we could do தயாரான now? நிலையில இருக்க வேண்டும். Anything ட்ரை or பண்ண anyone? ஆரம்பிக்க வேண்டும். So one time Dadi Janki was saying, ஒரு தடவை தாதி it's ஜானகி not I சொன்னாங்க, should not have attachment, but நான் others பற்றற்ற also should நிலையில not have இருக்கக்கூடாதுன்னு attachment இல்ல, with me. மற்றவர்களும் என் மேல பற்று கொள்ளக்கூடாதுன்னு ஒரு And I தடவை said, தாதி Dadi, what சொன்னாங்க. about Alaukik family, no? They அலௌகிக also குடும்பம் have, என்ன, they love seniors to be around and, or anyone. மூத்தோர்கள் தன்னை சுத்தி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இல்லையா? He said, that's the pure love. அது பரிசுத்தமான It's not அன்புன்னு தாதி bondage, சொன்னாங்க. karma. அது பந்தம் கிடையாது. And I still எவ்வளவுக்கு remember நெருங்கி when I வரும் got the news மூத்தோர்களோட அவ்வளவுக்கு that நல்லது. night about Baba becoming awake. நடு There was இரவு even one பாபா thought came, அவ்யக்தி நிலை he was அடைகிறார். in deep silence. ஆழமான மௌனத்துல இருந்தார் So பாபா. when pure souls leave body, பரிசுத்தமான they don't ஜீவாத்மாக்கள் உடலை don't விடுற have சமயம் wasteful thoughts. வீண் Their எண்ணங்கள் இருக்காது. purity is so much அவர்களுடைய பரிசுத்த நிலை தீவிரமானது, that even to ஆழமானது. just remembrance of Baba in everyone's heart. I still recall எல்லாருடைய that நினைவுல experience. Just தன்னுடைய for 2-3 minutes, it was உடலை just deep விடுவார்கள். silence. அது ஒரு அனுபவம். No other ஆழமான things. அமைதி, What will மௌனம். happen to us now? Baba is not here. Baba நமக்கு is என்ன gone now. நடக்கும், பாபா We என்ன didn't நடக்கும், know at that பாபா time what is விட்டுட்டாருன்னா the என்ன real state. அந்த எண்ணங்கள்லாம் Just இருக்கக்கூடாது. Baba became an angel. பாபா ஒரு தேவதையானார். The angelic state. Right? பாபா தேவதை So நிலைப்பாட்டை in அடைந்தார். order to attain Karmatit stage, கர்மாதித்த நிலை அடையறதுக்கு it is specially essential to imbibe the ரொம்ப power to முக்கியம் back up தயாரான and நிலையின் accommodate. சக்தியை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை So as I கடைபிடிக்க said, வேண்டும். power ரொம்ப to முக்கியம். merge everything. எல்லாத்தையுமே Spirit ஐக்கியமாக்கும் emerge, சக்தி நம்மள இருக்க வேண்டும். Because this one said this happened. இந்த நபர் இப்படி So we சொன்னார், are இது only இப்படி speak. நடக்குது, இதெல்லாம் பேசக்கூடாது. So Baba says the soul who is in பாபா some சொல்றார், bondage of karma will only be கர்ம able to பந்தத்துல இருக்கும் perform an action ஆத்மாக்கள் there செயல்பாடுகளை in ஈடுபட வேண்டியிருக்கு. whereas a karmatit soul will be able ஒரு to play this கர்மாதித்த part ஜீவாத்மா everywhere. எப்பொழுதுமே எல்லா இடங்கள்லயும் இந்த பாகத்தை விளையாட முடிய வேண்டும். While being anywhere, எங்கே எப்படி because he is இருந்தாலும் karmatit. கர்மாதித்த That நிலையில as இருக்க much as வேண்டும். becoming free from bondage, your பந்தத்திலிருந்து capacity to serve விடுபடும் also. சூழலை உங்களால உண்டாக்க முடியும். That means your thoughts, உங்களுடைய எண்ணங்கள், even what you speak. நீங்க என்ன பேசுறீங்களோ, Like these days, I always say any word you இந்த speak, காலகட்டத்துல whether they are good, this will spread all over. Not only நல்ல Alaukik, விஷயமாக it இருக்கலாம், goes to Laukiks too.
லௌகிகம் So Baba is saying அல்லது that அலௌகிக விஷயங்களாக the இருக்கலாம். speed of such a soul is so fast அப்படிப்பட்ட ஜீவாத்மாவின் that he can reach வேகமும் wherever he wants in a second. அவர் எங்க வேணும்னாலும் ஒரே வினாடியில பயணிக்க முடியும். So increase this experience. இந்த அனுபவத்தை அதிகரிங்க. Many times நிறைய there was தடவை one soul very old in body and had lot of difficulty. உடல் ரீதியில ரொம்ப வயதான So they ஜீவாத்மா called Dadi that she is a தாதிய difficult கூப்பிட்டாங்க. as if உயிரை she is விட not able கஷ்டப்படுறார் to தாதின்னு சொன்னாங்க. fly. And when they told Dadi, Dadi must have thought தாதி about Dadi knew her தாதி and சிந்திச்சு immediately பார்த்தாங்க. she left. தாதி So அந்த wherever ஜீவாத்மாவை the நினைவு Dadi is, கொண்டாங்க. you உடனே just அந்த call her ஜீவாத்மா உயிரை விட்டுட்டாங்க. and automatically உடல்ல they இருந்து get பிரிவடைஞ்சிட்டாங்க. different from that thought. அந்த And whatever எண்ணத்தின் is கரண் essential சக்தி start happening there. என்ன முக்கியம் So we also have அது to நடக்கும். elevate. எண்ணத்தின் வலு Elevate means free from the நினைச்சபடி bonds. நடக்கும். கர்மாதீத்த நிலை பந்தம் And then the speed of service சேவையின் not only விரைவு speed but நிலைப்பாடு all over. It will be everywhere. எல்லா Wherever இடங்களிலும் there is need, எங்கெல்லாம் definitely தேவைப்படுதோ will work. Om இது Shanti. நடைபெறும். ஓம் சாந்தி. Power to pack up and the தயாரான power நிலையில to இருக்கும் accommodate. நிலைப்பாடு, ஏற்றுக்கொள்ளும் நிலைப்பாடு. இந்த இரண்டு சக்திகளை In order to அதிகரிக்கிறதுல attain கவனம் the செலுத்துக. karmatit stage, கர்மாதித்த நிலை அடைய it வேண்டும் is என்றால் especially essential ரொம்ப to முக்கியம் imbibe the power to pack up தயாரான நிலை, and the power ஏற்றுக்கொள்ளும் to சக்தியின் accommodate. நிலைப்பாட்டின் நிலைப்பாட்டை அதிகரிக்க வேண்டும். A soul who is in ஒரு some ஜீவாத்மா bondage of karma கர்ம பந்தத்துல will இருந்தாங்கன்னா only be able to perform an action செயல்பாட்டுல மாத்திரம்தான் ஈடுபடுவாங்க. ஆனால் whereas a karmatit கர்மாதித்த நிலையில இருக்கும் ஒரு ஜீவாத்மா will be able to play his part everywhere, எல்லா விதத்திலையும் தன் பாகத்தை விளையாடுவார். being anywhere, because he is karmatit. கர்மாதித்த நிலைய Speed of எந்த such a நேரத்திலையும் soul எந்த இடத்திலையும் is அனுபவம் so செய்வார். fast that he can reach ஜீவாத்மா விரைவில் wherever he பயணிக்க wants முடியும். in a second. எங்கெல்லாம் போய் சேர வேண்டுமோ ஒரே வினாடியில எண்ணத்த அளவுக்கு சேர முடியும். Increase this அதனால இந்த experience. அனுபவத்தை அதிகரிங்க. अब संपन्न व कर्मातीत बनने की धुन लगाओ। समेटने और समाने की शक्ति कर्मातीत स्थिति को पाने के लिए विशेष स्वयं में समेटने और समाने की शक्ति धारण करना आवश्यक है। कर्म बंधनी आत्माएं जहाँ है वहाँ ही कार्य कर सकती हैं और कर्मातीत आत्माएं एक ही समय पर चारों ओर अपना सेवा का पाठ बजा सकते हैं क्योंकि कर्मातीत हैं। उनकी स्पीड बहुत तीव्र होती है। सेकंड में जहाँ चाहे वहाँ पहुँच सकती है।
तो इस अनुभूति को बढ़ाओ। ओम शांति।